ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உள்ளளவும் உன் நினைவே. நினைவு 34. விமானத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த மாறனின் கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் நிற்காமல் வழிந்தோடியது. தன்னை எவ்வளவு கட்டுப்படுத்தியும் முடியாமல் பீரிட்டு வெளியே வந்தது. சிறு பெண், அவளுள் எத்தனை வழிகள், எத்தனை வைராகியம், எத்தனையோ நல்ல வாய்ப்புகள் அவள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கிடைத்தும் மறுத்து விட்டாளே. வீட்டிற்குள் பொத்தி பொத்தி வளர்த்தவள் இன்று யாருமில்லா ஊரில், அதுவும் ஒரு சமையல் செய்யும் பெண்ணாக வாழ பழகி கொண்டாளே. என்ன காதல் இவள் காதல்! இப்போது இலக்கியன் புண்ணியம் செய்தவன் அவள் காதலை பெற்றதற்கு என்பதா, இல்லை புண்ணியமற்றவன் அவளுடன் சேராததற்கு என்பதா? இந்த வாழ்க்கைதான் எத்தனை எத்தனை விந்தைகளை தன்னுள் அடக்கியிருக்கிறது. அவளை கண்டபின் என்னாலே என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லையே. இலக்கியன் அவன் இதயம் துடிப்பதை நிறுத்திவிடும் அல்லவா? இன்ற குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தவன் ஊருக்கு சென்றும் சில நாட்கள் இலக்கியன் கண்ணில் படாமல் இருந்தான். ஏனோ இனம் புரியா குற்ற உணர்வா, இல்லை அவனை கண்டால் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் கூறிவிடுவோமா என்பதை அவனே அறியான். இருப்பினும் தான் செய்வது சரியா இதுவரை தெரியவில்லை. இப்போதுதான் தெரிந்துவிட்டதே. இனி அவள் நிலையை அப்படியே விட்டு விடுவதா என்று மாறன் தான் மனதினுள் போராடி கொண்டிருந்தான். அப்போதுதான் லாஷனின் பிறந்த நாள் நெருங்க ஏதோ யோசனை தோன்றியவனாக, ஆந்திராவில் அத்தியாவசிய தேவைக்கு கடினப்படும் ஆசிரமம் ஒன்று உள்ளது. அங்குள்ள குழந்தைகளுடன் கொண்டாடுவது மட்டுமல்லாமல் ஏதாவது பொருளுதவி லாஷினி கையால் செய்யலாம் என்று கூற சம்மதித்தான் இலக்கியன். அங்கோ மாறன் சென்ற 2 நாளில் ஆசிரம நிர்வாகிகள் ராதாவின் பணியை பாராட்டி ஒரு சிறிய மொபைலை பரிசீலித்தனர். அனைவர் நடவடிக்கையிலும் மரியாதையாக நிறைய மாற்றம் தென்பட்டது. மாறன் அண்ணா என்று எண்ணிக்கொண்டால் அடுத்த 1 வாரத்தில் முதலாக அவள் மொபைல் ஒலித்தது. அட்டன் செய்தவள் தயக்கமாக ஹலோ என்றாள். ராதா? மாறன் என்று உடன்தான் உயிரே வந்தது. சொல்லுங்கண்ணா. என்க லாஷினியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண உங்க ஆசிரமம் தான் வரப்போறோம் என்றான். மனதில் நிறைய மகிழ்ச்சி, ஆசை இருந்தாலும் அவர் பார்த்துவிட்டால் என்ற பயமும், நேரில் பார்த்த பின் தன்னுடைய மனநிலை என்று எண்ணியவள் இது சரி வருமானா என்றாள். உன்னை அவன் பார்க்காம நான் பார்த்துக்கிறேன், சரியா என்க சரி என்று விட்டாள். பிறந்த நாள் விழாவும் வந்தது. பழைய ஆசிரமம்தான், இருப்பினும் நேர்த்தியாக இருந்தது. சென்றவர்கள் அக்குழந்தைகளுடன் அளவலாவிவிட்டு கேக் கட் செய்ய தயாராகினர். மாறன் முன்பே கூறியிருந்தான், இலக்கியனின் கவனம் கேக் கட் செய்யும் போது எங்கும் செல்லாது, எனவே அந்நேரம் வந்து அவனை கண்டு செல் என்று கூறியிருந்தான். அந்நேரம் வரை சமையல் அறையில்தான் இருந்தாள். வழக்கத்திற்கு மாறாக வெகு விரைவிலே எழுந்தவள் வர்ற விருந்தினரை நன்னா கவனிக்கணும் என்று அனுமதி வாங்கி சிறப்பு ஆகாரங்கள் செய்திருந்தாள். அவர்கள் வருவதற்குள் வேலையை முடித்துவிட வேண்டும், அப்பொழுதுதான் அவரை காண சமயம் கிட்டும் என்று எண்ணியவள் சீக்கிரம் முடித்து அவளிடமிருந்த நல்ல புடவைகளுள் ஒன்றை தேடி எடுத்தவள் உடுத்தி கொண்டாள். எப்படியும் அவர் தன்னை காணப்போவதில்லை என்பதை விட முன் சென்று நின்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள அவள் விரும்பவில்லை என்றே கூறலாம். இருந்தாலும் ஒரு நட்பாசை. வெகு நாட்களுக்கு பிறகு நேர்த்தியாக உடையணிந்தாள். கண்ணாடியில் தன்னை காண்கிறாள். எந்தவித ஒப்பனையும் இல்லை. கண்ணில் மட்டும் பட்டும் படாமலும் லேசாக மை தீட்டிக் கொண்டாள். இப்போ மையிட்டு என்ன ஆக போறது? கண்ணாடிதான் பெருசா கண்ணை மறைச்சுட்டு இருக்கே என்று தலையில் தட்டி கொண்டாள். ராகவி என்ற சத்தம் வர செப்பண்டி என்றவாறு செல்ல அவள் முன் 2 ரோஜாக்களை கொடுத்த அங்குள்ள மற்றொரு பெண்ணோ தெலுங்கில், ராகவியா இது? கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதே என்க. இல்ல, மற்ற புடவையெல்லாம் லேசா கிழிசல் இருக்கு, அதான் இதை உடுத்தினேன் என்றாள் தயங்கியவாறு. அழகா இருக்க என்று அவள் நாடியை பற்றி முத்தம் வைத்தவள் எடுத்து வந்த ரோஜாவை அவளே சூடினாள். இத்தனை நாளாக ராதாவிடம் மாறாத செய்கை இது ஒன்றுதான். தலையில் ஏதேனும் பூ இல்லாமல் இருந்ததில்லை. அப்போது கேட் திறக்கும் சத்தமும் ஹார்னை அலறவிட்டபடி 2 கார்களும் உள்ளே நுழைய கெஸ்ட் வந்தாச்சு என்று அந்த பெண் ஓட,
ராதாதான் படபடத்து நின்றிருந்தாள். என்னதான் கேக் கட் செய்யும் சமயத்தில் வெளியில் வா என்று இலக்கியன் சொன்னாலும் தன் அருகில் தன் பார்வைப்படும் இடத்தில் இருந்து கொண்டு எப்படி காணாமல் இருப்பது என்று படபடவென குறுக்கும் நெடுக்குமாக நடந்து யோசித்தவள் அங்கிருந்த பெரிய அண்டாவை கவிழ்த்தி அதன் மீது ஏறி நின்று ஒரு சிறிய துவாரத்தின் வழியே பார்க்க இலக்கியன் ஏற்கனவே காரிலிருந்து இறங்கிவிட்டான் போலும். லாஷினி இறங்க அபி இறங்கும் வேளையில் அவள் கையை பற்றி மெதுவாக இறங்க கூறியவனின் முதுகு மட்டுமே தெரிந்தது. இவா ஆத்துக்காரி, லாஷினி அப்படியே இலக்கியன் சாயல் என்று பார்த்து கொண்டிருந்தவளின் இதயம் என்னவோ படபடவென அடித்து கொண்டது. இனம் புரியா நடுக்கம், ஆனந்தம், ஏக்கம் என அனைத்தும் ஆட்கொண்டது அவளை. கண்ணாடியை கழற்றி துடைத்து கொண்டால் ஊற்றெடுத்த கண்ணீரை. இறங்கியவர்கள் உள்ளே செல்ல அவனை காண முடியாமல் தவித்தாள். சிறிது நேரத்தில் ஒரு சிறு பெண், ராகவிமா, கேக் கட் பண்ண போறோம் வாங்க என்று அழைக்க புரிந்தது மாறன் அண்ணாவின் வேலைதான் என்று. அப்பொழுதும் கூட கண் மட்டுமே தெரியும் வண்ண முகத்தை மூடிதான் சென்றாள். தூரத்தில், வெகு தூரத்தில் நின்றவள் கண்களை சுருக்கி பார்க்க அப்பொழுதுதான் உணர்ந்தால் கண்ணாடியை மறந்து வைத்துவிட்டு வந்திருக்கிறாள் என்பதை. இருப்பினும் பார்க்க முயல லாஷினி இலக்கியனின் கையோடு கைகோர்த்து நின்றிருக்க அவனோ அபியை இடையுடன் பிடித்தவாறு நின்றிருந்தான். அவர்களை அந்நிலையில் கண்டவளின் கண்கள் என்னவோ நீரை வார்த்து கொண்டே இருந்தது. முகத்தை மூடியிருந்த புடவையை இழுக பற்றினாள். சற்று முன்னேறி வர வர நன்றாக தெரிந்தது அவர்கள் தோற்றம். இது அவள் பார்த்த இலக்கியன் அல்ல. ஒல்லியான அவன் தேகம் இப்போது ஆஜானுபாகுவாக இருந்தது. அரும்பு மீசை இப்பொழுது முழு மீசை தாடி என உருமாறி இருந்தது. அதே கற்றையான கேசம். அவளைப் போலவே அவனும் புதிதாக கண்ணாடி என முழுமையான ஆண்மகனாக மாற்றமடைந்தவனை வெளியே அகலாமல் பார்த்திருந்தாள். வந்து 15 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. கட் செய்த லாஷினி முதலில் தந்தைக்கும் தாய்க்கும் மாறனுக்கும் ஊட்டியவள் சிறுவர்களுக்கும் ஊட்ட விழா இனிதே நிறைவு பெற்றது. மென் புன்னகை செய்த இலக்கியனோ மீண்டும் கேக்கை லாஷினிக்கு ஊட்டிவிட மாறனோ சென்று விடுமாறு ராதாவை சைகை செய்ய சரி என்று நகர்ந்தாள். கேக்கை ஊட்டியவனோ கையில் இருந்த கிரீமை கழுவ எண்ணி காரிடர் வர அவன் முன்னே வேக வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள் ராதா. எக்ஸ்கியூஸ் மீ என்றான் அழுத்தமாக. முதுகு காட்டி நின்றவளின் விழி அகல விரிந்தது. குரலில் நிறைய மாற்றம். முன்பு போல இல்லை, அதிகாரம் மிகுந்திருந்தது. கேன் ஹேவ் சம் வாட்டர் என்றான். தலையை மட்டும் ஆட்டியவள் அருகில் இருந்த பாத்திரத்திலிருந்து ஒரு டம்ளரை முண்டு எடுக்க, திரும்பணுமா, திரும்பியாகணுமா என்று எண்ணிக்கொண்டே கண்ணை மட்டும் விடுத்து முகத்தை மூடிக்கொண்டு வந்தவள் அறியவில்லை. முகத்தை கண்டால் கூட தெரியுமோ என்னவோ, இந்த கண்ணை கண்டால் அவன் உடனே அடையாளம் கண்டு கொள்வான் என்பதே. பதற்றத்துடன் அவன் அருகே அடிமேல் அடி வைத்து அவள் வர இலக்கியன் பார்வையும் எண்ணமும் அந்த ஆசிரமத்தை சுற்றி பார்ப்பதிலே இருந்தது. அவன் முன் நீரை நீட்ட வாங்கியவன் என்னதான் கழுவினாலும் போவதா இல்லை. அவளோ அருகில் இருந்த சிறிய துணியை எடுத்து நீட்ட, நோ தேங்க்ஸ் என்றவன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து அவன் கைக்குட்டை எடுத்து கையை துடைக்க, ராதாவோ அவனைத்தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து நின்றாள். மிக அருகில் தொட்டுவிடும் தூரத்தில் நிற்கிறான். அப்போதும் அவள் மனமோ அழகன் இலா நீங்க என்று கூற தவறவில்லை. ஆனால் அவனோ தன் அருகில் நிற்பவள் யாரென்று ஏறிட்டும் பார்க்கவில்லை. அப்போது இலக்கியா என்று மாறனின் அழுத்தமான குரல் கேட்க திடுக்கென பதறியவள் சுய நினைவு பெற்றவளாக திரும்பி நின்றாள். என்ன என்றான் மாறன். நத்திங் மாறா, ஒரே கிரீம், அதை வாஷ் பண்ண வந்தேன், டன் என்றவன் மாறனை நோக்கி செல்ல அப்பொழுதுதான் மாறனுக்கே உயிர் வந்தது போல் இருந்தது. இலக்கியனோ அவன் பர்ஸை திறந்து பணத்தை எடுத்தவன். எக்ஸ்கியூஸ் மீ என்றான் ராதாவை நோக்கி. அவளோ முன்னேறி நடந்தவள் நிற்க, தேங்க்ஸ் என்றவாறு பணத்தை கொடுக்க செல்ல தடுத்த மாறனோ, இங்க இதை போல வாங்க மாட்டாங்க இலக்கியா, நாம டொனேஷனா பே பண்ணிடலாம் என்க. குட் ஐடியா என்று இருவரும் சென்றனர். சமையல் அறைக்குள் ஓடியவள் வாயை புற்றி விம்மி வெடித்து விட்டாள். கண் நெறிந்த காதலன் கண் முன் நிற்கிறான். தான் தன்னை மறைத்து அவன் முன் நிற்கிறேன். என்ன விதி என் விதி என்று எண்ணி வெடித்தாள். அவன் கன்னத்தை தடவுவது போலவும் இறுக அணைப்பது போலவும் காற்றிலே செய்தவள் நொந்து விட்டாள். இறைவா, இந்நிலைமை என் எதிரிக்கேனும் வரக்கூடாது என்று அழுது புலம்பினாள். சற்று நேரத்தில் குழந்தைகள் அனைவருடனும் அமர்ந்து உணவு உண்டனர். இலக்கியனோ பசிக்கவில்லை, நிறைய கேக் சாப்பிட்டதாக கூற அவனுக்கு பின் தூணில் சாய்ந்து நின்ற ராதாவின் விழிகளில் நீருடன் ஏமாற்றத்தை கண்ட மாறனோ, ப்ளீஸ் இலக்கியா, நாம தான் சொல்லியிருக்கோம் ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு, இப்போ நம்மளே சாப்பிடலன்னா தப்பா நினைப்பாங்க என்றான்.
சிறிது யோசித்துவிட்டு மனமே இல்லாமல் அமர்ந்தான். அபியின் அருகே அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. இலக்கியனோ பாயசம் மட்டும் போதும் என்று விட ஒரு டம்ளரில் வைக்கப்பட்டது. அனைவரும் உணவு உண்ண இலக்கியனோ தன் மொபைலில் எதையோ பார்த்து கொண்டிருக்க சாப்பிடவில்லை. என்றாலும் பரவாயில்லை, இந்த பாயாசத்தையாவது எப்போது அருந்துவார் என்று பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ராதா. அப்பியோ வெரி டேஸ்டிங்க என்க. ரியலி யூ லைக் இட் என்றான் மென்புன்னகை செய்தவாறு. ஐ ரியலி லைக் இட் என்றவள் ஒரு வாய் அவன் முன் நீட்ட, இட்ஸ் ஓகே அபி, நான் பாயசம் குடிக்கிறேன் என்க. ஒரு வாய் என்றால் கெஞ்சலாக. இரு பக்கமும் தலையாட்டியவன் அவள் ஊட்டியதை மனமில்லாமல் வாங்கினாலும் அதன் சுவையை அவன் நாவு உணர்ந்த அடுத்த நொடி உடலில் உள்ள அத்தனை செல்களையும் உயிர்ப்பித்தது போல் இருந்தது. இந்த சுவை தனக்கு மிகவும் பரிச்சயமாக இருக்க சட்டென நிமிர்ந்தவன் சுற்றிலும் பார்வையை செலுத்த ராதாவோ தூணின் பின் மறைந்து கண்களை மூடிக்கொண்டாள். கண்ணீர் தார தாரையாக கொட்டியது. அவர் மறக்கவில்லை. இன்றும் அவர் நினைவில் நான் இருக்கிறேன். இது போதும் எனக்கு. வேற எதுவும் தேவையில்லை. இந்நேரமே என் உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் வைகுண்ட பதவி அடைந்து விடுவேன் என்று எண்ணிக்கொண்டவள் மீண்டும் தன்னை தேற்றிக்கொண்டு எட்டி பார்க்க அவன் முன் இலை போட்டு அனைத்தும் பரிமாறப்பட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான். அதற்கு மேல் அவளால் அங்கு நிற்க முடியவில்லை. எங்கே இருந்தால் தன் விசும்பல் மற்றவர்களுக்கு கேட்டு விடுமோ என்று ஓடிவிட்டாள். அவ்வளவு நிறைவாக இருந்தது பேதை அவளுக்கு. இத்தனை வருடமாக இந்த சமையல் அறையில் சமைக்கிறாள். உண்மையை கூற வேண்டும் என்றால் உதவிக்கு இருவர் இருந்தும் இன்று மறுத்துவிட்டாள். பார்த்து பார்த்து தானே செய்தாள். உனக்கு நல்ல கைமுனராகவே என்று எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் கூறியும் தராத இதத்தை அவன் ஒரு வாய் உண்ட பிறகு கூறாமலே கொடுத்திருந்தது. அறையில் இருந்து வெளியே வரவே இல்லை. சற்று நேரத்தில் கார் ஸ்டார்ட் செய்யும் சத்தம் வர வெளியில் வந்தவள் தூணின் பின் நின்று பார்க்க அபியின் கையை பற்றி அவன் காரில் அமர்வதற்கு உதவினான் இலக்கியன். அதை ஏக்க விழிகளோடு பார்த்து நின்றவளின் பின்னிருந்து ராதா என்ற குரல் வர திரும்பினாள். நினைவு 35. அங்கு வந்து கொண்டிருந்தது மாறன்தான். அன்னைக்கு மீட் பண்ணமே அந்த பார்க்குக்கு வந்துரு என்க. அவளோ இல்ல அது என்று இழுக்க, இன்னும் 30 நிமிஷத்துல நீ அங்க இருக்க என்று விறுவிறுவென நடந்தவன் அமர்ந்திருந்தான் பூங்காவில். அப்போது அறக்க பறக்க ஓடி வந்தாள் ராதா. அவளை கண்ட மாறனோ, ஏ ராதா, ஆட்டோல வந்திருக்கலாமே, காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்ற என்றான். இல்ல காசு இருக்கு, இந்நேரம் ஆட்டோ கிடைக்காதண்ணா, அதான் என்றவளை நோக்கி வாட்டர் பாட்டிலை நீட்டியவன் வாங்கியவள் முழுவதுமாக காலி செய்து விட்டாள். அதிர்ந்து பார்த்த மாறனோ, மதியம் சாப்பிடலையா ராதா என்று வினவும் போதுதான் அவளுக்கே விளங்கிற்று தான் காலையிலிருந்தே சாப்பிடவில்லை என்று. அவ்வளோ தயக்கமாக தலையை ஆட்ட கண்களை இறுக முடி தேய்த்தவன், உன்னாலையும் இலக்கியனாலையும் எனக்கு சீக்கிரம் நெஞ்சு வலி வர்றது உறுதிமா. முடியலமா, சத்தியமா என்னாலேயே முடியல. போதும், இதோட நிறுத்திக்கலாம். வர்றது வரட்டும், இலக்கியன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் என்க. சொல்லி என்றால் மென்மையான குரலில். சொல்லி என்று இழுத்தவன் பின், நீ இருந்துட்டேன்னு நினைக்கிறனோட அழுத்தம் கம்மியாகும். அப்புறம் உனக்கு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுவான் என்றான். நீங்க நினைக்கிறீங்களா அண்ணா, நான் இப்படி போய் நின்னா இலக்கியன் அழுத்தம் கம்மியாகும்னு? நிச்சயம் இல்லை, இன்னும் அதிகமாகும். அப்புறம் ஏதோ பண்ணுவார்னு சொன்னேலே, என்ன பண்ணுவார்? நான் நிச்சயம் அவரை திருமணம் செய்ய மாட்டேன். அதனால அவர் அழுத்தம் மறுபடியும் அதிகமாகும். தன்னைத்தானே வருத்திப்பார். குருவி கூடு போல இருக்கிற அவர் குடும்பத்தை கலைச்ச பாவம் எனக்கு வேண்டாம். இந்த வாழ்க்கை எனக்கு பழகிருச்சு. என்னை பார்த்து வருத்தப்படாதேல். ஒருவேளை அவரை திருமணம் செய்யணும்னு எண்ணி இருந்தா அப்போவே வந்திருப்பேனே. எல்லாம் மாறிருச்சு. அவருக்குன்னு ஒரு ஆத்துக்காரி, குழந்தை, குடும்பம்னு இருக்கார். அவர் ஆத்துக்காரிய கண்ணில வச்சு தாங்குறார் என்றவள். ஆமா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேளே, இப்போ பரவாயில்லையா? பார்க்கவே ரொம்ப சோர்வா தெரியறாளே என்றாள். ஹார்ட் பேஷண்ட்மா, அப்படிதான் இருக்கிறா கொஞ்ச காலமா. சரி, அதை விடு. இல்லைனா நீ மெட்ராஸ்காவது வரலாமே என்றான் மாறன். தோணும் போது நிச்சயம் வர்றேன். சரி, ரொம்ப நாளியா எடுத்து பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நான் கிளம்புறேன் என்க. அவள் முன் ஒரு கவரை நீட்டினான் மாறன். நான் தான் பணம் ஏதோ வேண்டான்னு சொன்னேனே என்க. திறந்து பாரு என்றான். அதில் இலக்கியனின் 4-5 குடும்பத்தோடு புகைப்படம் இருக்க கண்டவள் முகம் மலர்ந்தாள். அனைவர் முகத்தையும் தடவியவள், மாமா மாமிக்கு கூட ரொம்ப வயசாயிருச்சு இல்லனா என்க. இலக்கியன் இப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்க.
என்னைக்காவது அவனோட பழைய சிரிப்பை பார்க்க மாட்டோமான்னு நினைச்சே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போலாம் பேருக்கு சிரிப்பா, அதுவும் லாஷினி சம்மந்தப்பட்ட விஷயம்னா மட்டும்தான். சிரிப்பு மட்டும் இல்ல, பழைய இலக்கியனை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. அபிக்கும் லாஷினிக்கும் அவன் நேச்சரே அப்படிதான்னு பெருசா தெரியல. பழைய இலக்கியனை பார்த்தவங்களுக்கு தான் இந்த இலக்கியன் ரொம்ப வித்தியாசமானவன் என்றான் உயிர் பெற்ற குரலில். அப்பொழுதுதான் அவனை உற்று நோக்க எதிலும் சிரிக்கவில்லை. இன்று கூட அந்த மின் சிரிப்பு அவரின் அந்த பழைய சிரிப்பு இல்லையே. அவர் சிரிக்கும் வேளையில் கன்னத்தில் 2 கோடுகள் விழுமே. ஆனால் இன்று அந்த சிரிப்பை இதழில் உணர்வதற்குள் நிறுத்திக் கொள்கிறாரே என்று யோசனையில் ஆழ்ந்திருந்தவளை ராதா என்றான் மாறன். ப்ளீஸ் இதை வாங்கிக்கோமா, இல்லைன்னா என்னோட மனசாட்சியை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும் என்க. என்னதுனா என்றாள். அவன் ஒரு பையை நீட்ட அதில் சில புடவைகள் இருந்தது. சத்தியமா நான் செலக்ட் பண்ணலமா, இலக்கியன்தான். லாஷினிக்கு வாங்கும்போது ரேவதிக்கு செலக்ட் பண்ணுன்னு சொல்லி உனக்கு வாங்கி வந்திருக்கேன் என்றான். அவளோ கண்கள் சுருக்கி ரேவதி என்று இழுக்க, ஏன் பொண்டாட்டிமா என்றான் சலிப்பாக. ஹாஹாவென சிரித்தவள், சாரினா உங்க ஃபேமிலி பத்தி கேட்கவே இல்லையே. எத்தனை பசங்க என்க? 2, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர், பையனும் லாஷனியும் 11th என்க. ஓ நைஸ்னா என்றவளே, சரிம்மா நீ கிளம்பு என்று அடுத்து வந்த நாட்களில் சில பெண்களுக்கான பொருட்களை இலக்கியனிடம் ரேவதிக்கு என்று தேர்வு செய்ய சொல்லி வாங்கியவன் ராதாவிடம் கொடுக்க, மாறன் வாங்கிய பொருட்கள் ரேவதியை அடையவில்லை என்று செய்தி வந்தது. சந்தேக பார்வையுடன் அண்ணனை கண்டவன், இது நல்லா இல்ல மாறா, அவ்வளவுதான் சொல்வேன் என்று நிறுத்தி கொண்டான். அதன் பின் அபி இறந்த பிறகு அழைத்தும் மறுத்துவிட்டாள். லாஷினிக்கு திருமணமாகி 2 வருடம் தனியே அவன் இருந்த பொழுதும் அழைத்தும் ராதா வர மறுத்துவிட்டாள். கடைசியாக மாடிக்கு சென்று இலக்கியன் கூறிய பெட்டியை எடுத்து வந்த மாறன் ராதாவிற்கு கால் செய்துவிட்டு அப்படியே வைக்க, ஹலோ ஹலோ என்றவள் உயிர்ப்பில்லாத இலக்கியனின் குரல் தூரத்தில் கேட்க காதுகளை கூர்மையாக்கினாள். இறுதியாக அவன் கூறிய முதுமையில் தனிமை கொடிது என்ற வார்த்தையை கேட்டவள் அடுத்த நிமிடம் யோசிக்காமல் கிளம்பி வந்து விட்டாள். நான் சத்தியமா இதை தெரிஞ்சே மறைக்கல இலக்கியா என்று மாறன் கூற, தன் ரத்தம் சிவந்த கண்களுடன் பற்களை கடித்து அவனைத்தான் பார்த்து முறைத்து கொண்டிருந்தான் இலக்கியன். இல்லா ப்ளீஸ் சொல்றத கேளுங்கோ, மாறன் அண்ணா மேலே எந்த தப்பும் இல்லை என்று ராதா கூறி முடிப்பதற்கு முன்னரே, துரோகி என்று இரவு விளக்கை தூக்கி எறிந்திருந்தான் மாறனின் மேல். மாறன் தள்ளாடியபடியே சற்று விலக சுவரில் பட்டு சில்லு சில்லாக சிதறியது. ஆவென்று கத்திவிட்டாள் ராதா. கெட் அவுட் ஃப்ரம் மை ரூம் மாறா, போயிரு, ஆத்திரத்துல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று அவன் பல்லை கடித்து கத்த, ராதாவுக்கு அவன் அறியா சைகை செய்துவிட்டு வெளியேறினான் மாறன். சிறிது பதற்றத்துடன் நின்றவள், இலக்கியன் என்க. வாய மூடு, இப்ப மட்டும் எதுக்கு வந்த? என்ன புதைக்கிற இடத்துல பாலூத்தவா என்றான் நிறுத்திவிடும் பார்வை பார்த்தவாறு. ப்ளீஸ் அப்படி பேசாதே, மன்னிச்சிருங்கோ என்று அவனை கண்டு அவள் உளர, என்னோட எமோஷன்ஸ் உங்களுக்கு அவ்வளோ சீப்பா தெரியுதா? நீ ஒரேடியா செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழறேன் தெரியுமா? நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதாண்டி. உன்னை போல ஒரு அடி முட்டாள விரும்பினதுக்கு நான் வெக்கப்படுறேன். இதுல இவ பெரிய தியாகி போல வாழ்ந்தாளாம். எதப்பூ என்றவன் தன் தலைமுடியை இழுத்து காட்டினான். அவளோ கண்களை இறுக மூடி திறந்தவள், ஐயோ அது அப்படி இல்லையிலா, நான் என்ன சொல்லாலும் உங்களுக்கு இப்ப புரிய போறதே இல்ல. ப்ளீஸ் இப்படி டென்ஷன் ஆகாதே, அது உடலுக்கு நல்லதில்ல, பிபி இன்க்ரீஸ் ஆக போகுது என்றாள் கெஞ்சலாக. அவளை முறைத்து பார்த்தவனோ, வெளியே போ என்றான். விழிகள் அதிர அவனை கண்டவள், இலக்கியன் என்க. உன்னை வெளியே போன்னு சொன்னேன் என்றான் மீண்டும் அழுத்தமாக. எங்க என்றாள் ஏக்கமாக. எங்கேயோ, இத்தனை நாள் என்கிட்ட கேட்டுதான் இருந்தியா? என்னை பொறுத்தவரை செத்தவளாவே இருக்கட்டும். இனி இருக்கிற கொஞ்ச நாளும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிருவேன். உன்னோட இந்த சிம்பத்தைஸ் எனக்கு தேவையில்லை, எவ்வளோட ஆறுதலும் எனக்கு தேவையில்லை. ஏதோ முதுமையில தனிமை கொடிதுன்னு நான் சொன்னேன்னா அதை கேட்டு இவ வந்தானாம், என்ன பார்த்தோம் என்று காது கூசும் வார்த்தைகளை அவன் கூற கண்களை இறுக மூடினாள் ராதா. இதுவே அவளால் கேட்க இயலவில்லை. அவனோ, நான் ஆத்திரத்துல வேற ஏதாவது அசிங்கமா பேசுறதுக்குள்ள இங்கிருந்து போ என்று கத்த இருந்தான். அவன் சமாதானம் ஆகுவதாக தெரியவில்லை. அவன் முகத்தை ஏறிட்டு பார்க்கவே பயந்தாள். முன் நின்று அதை இன்னும் வளர்க்க விரும்பாதவள் மெல்ல நகன்று கதவை நோக்கி செல்ல, போங்க எல்லாம் அப்படியே போய் தொலைங்க, எனக்கு யாருமே வேண்டாம். ஹே காட் ப்ளீஸ் டேக் மீ
என்று கத்தியவன் அறைக்குள்ளிருந்து சிறிது நேரத்திற்கு பொருட்கள் அனைத்து உடையும் சத்தம் கேட்டது. வெளியில் அமர்ந்திருந்த மாறனோ, வாமா, வந்து இப்படி உட்காரு என்றான். அவளோ கை கால்கள் நடுங்க அவன் அருகே வந்து அமர்ந்தவளிடம், அவன் கண்ணை பார்த்து அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இது பழகிருச்சு எனக்கு. என்ன எருமை, நீ 2 நாளைக்காவது சோறு தண்ணி இல்லாமல் இருப்பான். டேப்லெட்ஸ் வேற எடுக்கணும் என்று பெருமூச்சு விட்டவன், பார்க்கலாம், அடுத்து நீ என்ன செய்ய போற? ஒரு 2 நாளைக்கு ரேவதி கூட வந்து இருக்கலாமே என்றான். இல்லை, இனி நான் இங்கே இருப்பதா இல்லை, நான் ஆந்திராவே போறேன் என்று கூறி அவள் மறுத்துவிட அருகில் இருந்த அறையை திறந்து, இங்க தங்கிக்கோ, 2 நாள் விட்டு பிடிப்போம், பிறகு பார்த்துக்கலாம், எதுக்கும் அவசரப்படாத ராதா என்று விட்டு அவன் செல்ல செய்வதறியாமல் விழித்தவளோ அறை கட்டலில் அமர்ந்து விட்டாள். இரவு அவள் கதவு தட்டப்பட்டது. திறக்க, நைட்டு என்ன சாப்பாடு வேணும் என்றார் ஒரு முதியவர். இல்லை, எதுவும் வேண்டாம், அவருக்கு மட்டும் கொடுங்க என்றவள் அப்போதுதான் உணர்ந்தாள். வேலைக்கு கூட பெண்கள் யாரும் இல்லை. வெளியில் செக்யூரிட்டியாக ஒரு முதியவர், சுத்தம் செய்ய ஒரு முதியவர், சமையல் மற்றும் அவரை கவனிக்க ஒரு முதியவர் என்று இருக்க பெருமூச்சு விட்டவாறு தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். அமர்ந்தவள் அவளை அறியாமல் அயர்வில் உறங்கிவிட இலக்கியனோ தூக்கம் வராமல் விழித்திருந்தவன் அதற்கு மேல் முடியாமல் கடினப்பட்டு மெல்ல எழுந்து வீல்சேரை பற்ற முயல நிலை தடுமாறி கீழே விழுந்தான். தலையில் இடித்து உதரம் கொட்ட, இலா என்று பதறியபடி எழுந்து அமர்ந்தாள் ராதா. பயத்தில் வியர்த்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, கனவா என்று பருக எண்ணி குவளையை எடுக்க அதுவோ காலியாக இருந்தது. மெல்ல எழுந்தவள் கதவை திறக்க வெளியே ஒரே நிசப்தம். மிக மெல்லிய வெளிச்சம் மட்டுமே பரவியிருந்தது. சத்தம் வராமல் பூனை போல் நடந்தவள் வயிற்றுக்கு நீரை அருந்திவிட்டு குவளையில் எடுத்துக்கொண்டு வந்தாள். இலக்கியன் அறையை நோக்க, திறக்கவா வேண்டாமா, ஒருவேளை விழுத்திருந்தால் கோபம் கொள்வாரே என்று திறப்பில் பற்றி இருந்த கையை விடுத்து நகர சட்டென வீடு முழுவதும் விளக்கு ஒளிர்ந்தது. அவள் முன் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தது இலக்கியன்தான். டின்னர் வேண்டான்னு சொல்லிட்டையா, என் மேல இருக்கிற கோபத்தை ஏன் சாப்பாட்டு மேல காட்டுற என்றான். ஓ, இது நாள் வரைக்கும் நீங்க சொல்லிதான் நான் சாப்பிட்டேனா? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நான் மறுபடியும் ஆந்திராவே போறேன். நாளைக்கு டிக்கெட் கிடைக்கல, நாளான்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. வித் யோ பெர்மிஷன் அதுவரை உங்க வீட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் என்று விட்டு அவள் அறைக்குள் செல்ல, குட் டெசிஷன், போ, மறுபடியும் திரும்பி வந்துடாத என்றான் கடுப்பில். பீரிட்டு வந்தது அழுகை. அடக்கி கொண்டாள். சமாளித்து எச்சிலாக விழுங்கி கொண்டாள். ஆம், மாறன் அண்ணா கூறியது உண்மைதான். உன்னை வான்னு சொன்னாலும் மறுபடியும் நீயும் அவனும் வாழ்க்கையில் இணைறது அவ்வளவு எளிதல்ல. இலக்கியன் நாம பார்த்த பழைய இலக்கியன் இல்லை. இப்போ எல்லாம் எந்த உணர்வையும் வெளிப்படுத்துறதில்ல, கோபத்தை தவிர என்று அவன் கூறியதை எண்ணியவள் சென்று விட்டாள். அவள் அரைக்கதவையே எவ்வளவு நேரம் விரைத்து பார்த்திருந்தானோ தெரியாது. அதிலேயே உறங்கிவிட காலையில் சமையற்காரர் வந்தே, தம்பி, நைட்டுல இருந்தே இங்கதான் இருக்கீங்களா? என்ன தம்பி நீங்க என்று அழைத்து சென்றார். ஆம், நேற்று ராதாவிடம் என்ன சமைக்க என்று கேட்டவர் இலக்கியன் அறைக்கு வர அதுவோ கந்த கோலமாக இருப்பதைக் கண்டு சுத்தம் செய்தார். ஒரு லேடி வந்தாங்களே, போயிட்டாங்களா என்றான் இலக்கியன். யாரு? ராதாமாங்களா? தம்பி, பக்கத்தரையில தான் இருக்காங்க. மதியத்திலிருந்து அவங்க எதுவும் சாப்பிடல. ஏதாவது கொடுக்க சொல்லி மாறன் தம்பி சொன்னாங்க. கேட்டேன், பசி இல்லைன்னுட்டாங்க என்றார். என்றவன், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? நீங்களும் வாட்ச்மேனும் சேர்ந்து அந்த வீல் சேர்ல உட்கார வைக்க முடியுமா என்க அவ்வாறே செய்தனர். அனைவரும் சென்ற பின் மெல்ல அறையிலிருந்து வெளியே வந்தவன் 10 முறைக்கு மேல் அவள் கதவை தட்ட முன்வந்து கைவிட்டிருந்தான். வீல் சேரிலே உறங்கியவனுக்கு ராதாவின் அலறல் சத்தம் கேட்க அவன் வெளியே வருவதற்கும் அவள் சமையலறை நோக்கி செல்வதற்கும் சரியாக இருந்தது. ஆனால் அவன் என்னவோ பேச வந்து அவளை கண்டவுடன், 1 2 எத்தனை வருடங்கள், கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கும் மேல் தன்னை பற்றி தெரிந்தும் ஒரு நொடி ஒரு பொழுதேனும் தன்னை நாடி வரவில்லையே என்று மீண்டும் எண்ணியவனுக்கு கோபமா ஆத்திரமா ஆற்றாமையா தெரியவில்லை. வெடித்து விட்டான். நன்றி. தொடரும்.